அண்ணன் சீமான வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்லையா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ரொம்ப ஆதாரம் இருக்கு. என்ன சொன்னாரு அண்ணன்? என்ன சொன்னாரு? இப்போ எப்படி சரியா வரும், பேஸ் பண்றது எப்படி சரி வரும், இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டது. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. இந்த பார், நான் சரி பண்றேன். இளம் பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாற்றிய இடும்பாவனம் கார்த்தி பறையர்குடியை சேர்ந்தவர் என்பதால் கைவிட்ட கொடூரம் என்று தமிழக அரசியல் களத்தில் அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் திருச்சி சூர்யா சிவா. சமீபத்தில் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட சூர்யா சிவா தனது எக்ஸ் பக்கத்தில் தினசரி ஆடியோ வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி குறித்து சர்ச்சைக்குரிய ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸ் பதிவில் இடும்பாவனம் கார்த்தி ஏமாற்றியது ஏன், இந்த பொண்ணு வேணாம், செட்டில் ஆக முடியாது என்று சீமான் இடும்பாவனம் கார்த்திக்கு அறிவுரை சொன்னது ஏன், ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் தமிழர் என்ற வரையறைக்குள் இல்லையா, ஆதி தமிழர்கள் என்று மேடையில் நெஞ்சு புடைக்க பேசிவிட்டு ஒடுக்கப்பட்ட ஏழை தமிழச்சியை நடுத்தெருவில் விடுவது சரியா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் திருச்சி சூர்யா சிவா. மேலும் அவர் வெளியிட்டுள்ள ஆடியோ பதிவில் ஈழத்தமிழர் ஒருவர் ஆதங்கத்துடன் அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்டை துரைமுருகனை வச்சா அவளோட இவன் படுத்தான், இது மட்டும் இல்ல அதிக ஆதாரங்களும் இருக்கு, 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், கட்சியில அவன் இருக்கணும் இல்ல சாகணும், நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும், இது நிச்சயம் நடக்கும், இதுக்கு முடிவு நாளைக்கு ராவணக்குடில வந்து நிப்பாங்க, உலக தமிழினத்திடமிருந்து உங்களுக்கான ஆதரவு இல்லாம போகும், புரியுதா, இது இல்ல தமிழ் தேசியம், உங்க கட்சி மகளிர் பாசறையில எவ்வளவோ பெண் பிள்ளைகள் பயணிக்கிறாங்க, நீங்க செய்யற வேலையா இது, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல. இவ அனுப்புற 1 மணி நேரம் 25 நிமிட சகல ஆடியோவும் இருக்கு, இதை நாம் தமிழர் மகளிர் பாசறைக்கு அனுப்பி நீதி கேட்பேன், நேத்து அண்ணனுக்கு அனுப்பியிருக்கேன், புரியுதா என்று எச்சரித்துள்ளார். அதே ஆடியோவில் இடும்பாவனம் கார்த்தியும் அவரது காதலியும் பேசும் பகுதியும் வெளியாகியுள்ளது. அதில் இடும்பாவனம் கார்த்தி ஆற போட்டுதான் பேச முடியும், போன வாரம் தான் சொன்ன, மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிற என்று சொல்ல, அதற்கு அவரது காதலி இப்போ அண்ணன் என்ன சொன்னாரு என்று கேட்க, அதற்கு இடும்பாவனம் கார்த்தி இப்படி ஃபேஸ்புக்ல எழுதுற பொண்ணு இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும் என கேட்டாரு என்று பதிலளித்துள்ளார். உங்களையும் சாட்ட துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுங்க. அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்லையா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ஆதாரம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு. நாங்க இது 4 வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும், நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும், இது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. இப்ப என்ன ஐயா, நாளை காலையில இப்ப பொலிசுக்கு போறாங்க, நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன்குடியில வந்து நிற்பாங்க. நீங்க உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம போகும். நான் புரியுதா, இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம், இது இல்ல வாழ்வு கொடுக்குற உங்களை மகளிர் பாசறையில் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது? உங்களோட வெக்கமா இல்ல? இந்தலா இவன் அனுப்பின சகல ஆடியோ நான் நேற்று முந்தநாத்து போன் பேசின 1 மணித்தியாலம் 25 நிமிடம் இருக்கு. இவ்வளவு சகல மகளிர் பாசறைக்கு நான் இன்றைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்னா கேட்பேன். நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பி நான் இந்த செய்தியா நான் அப்படி போகுது உள்ள 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள், புரியுதா, 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள். கடைசியை நாங்கள் தான் சொன்னாங்க, புலம்பெயர் நாட்டிலேருந்து நாங்கள் தான் சொன்னாங்க, நாங்கள் அண்ணனோட பேசுகிறோம்மா, நீங்கள் பொறுமையாக இருங்கண்டு. யாருக்கிட்ட எப்போ புரிய வைப்ப? போன வாரம் சொன்னப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிற என்ன பிரச்சனை? இப்போ அண்ணனா என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு? இப்போ எப்படி சரியா வரும், பேஸ் பண்றது எப்படி சரி வரும், இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டது. இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல, சரி பண்ண வேண்டியதானே. திரும்ப ஏன் போய் பேசுறான்? அதான் வேணாம் ப்ளீஸ். புரியல, சொல்லு சொல்லு சொல்லு, விஷயத்த சொல்லு. வேணாம் அமைதியா இருக்க சொல்லுப்பா, அமைதியா இருக்க பண்ணி சொல்லியிருக்காரு. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன், விட போறேன், நான் கொஞ்ச நாள் அமைதியா தான் சொல்றேன். இருடா, ரொம்ப ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா
இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. நீ Facebookல தானே இவ்வளவு பிரச்சனைங்க. நான் Facebookல போட்டது பிரச்சனை ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேட்கறேன்ட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? இந்த பாரு, நான் சரி பண்றேன். இல்ல நீ சரி பண்ண வேண்டாம். நான் எங்க பேசி என்ன முடிவை கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன். நீ வை. இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான். ஒரே உங்களையும் சாட்ட துரைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுங்க. அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்ட துரைமுருகனை வச்சா இல்லைண்டா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்லை, ஆதாரம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு. நாங்க இது 4 வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். நாங்க கட்சியில இவன் இருக்கணும், இல்லையண்டா இவன் சாகணும். நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும், இது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. இப்ப என்ன ஐயா, நாளை காலையில இப்ப பொலிசுக்கு போறாங்க. நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன்குடியில வந்து நிற்பாங்க. நீங்க உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம போம். நான் புரியுதா? இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம், இது இல்ல வாழ்வு கொடுக்குறேன். உங்களுக்கு மகளிர் பாசறையில் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது? உங்களோட வெக்கமா இல்ல? இவன் அனுப்பின சகல ஆடியோ நான் நேற்று முந்தநாத்து போன் பேசின 1 மணித்தியாலம் 25 நிமிடம் இருக்கு. இவ்வளவு சகல மகளிர் பாசறைக்கு நான் இன்றைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைண்டா கேட்பேன். நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பினான் இந்த செய்தியா. நான் அப்படி போது உள்ள 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள், புரியுதா? 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள். கடைசியை நாங்கள் தான் சொன்னாங்க, புலம்பெயர் நாட்டிலேருந்து நாங்கள் தான் சொன்னாங்க, நாங்கள் அண்ணனோட பேசுகிறோம்மா, நீங்கள் பொறுமையாக இருங்கண்டு. யாருக்கிட்ட எப்போ புரிய வைப்ப? போன வாரம் சொன்னப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிற என்ன பிரச்சனை இப்போ? அண்ணன்னா என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு இப்போ? எப்படிப்பா சரியா வரும்? பேஸ் பண்றது எப்படி சரி வரும்? இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டு இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசுனது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல, சரி பண்ண வேண்டியதானே. திரும்ப ஏன் போய் பேசுறான்? அதான் வேணாம் ப்ளீஸ். புரியல? சொல்லு விஷயத்த சொல்லு. வேண்டாம் அமைதியா இருக்க சொல்லுப்பா. அமைதியா இருக்க பண்ணி சொல்லியிருக்காரு. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன், நான் விட போறேன். நான் கொஞ்ச நாள் அமைதியா தான் சொல்றேன். இருடா, ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. நீ Facebookல தானே இவ்வளவு பிரச்சனைங்க. நான் Facebookல போட்டது பிரச்சனை ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேட்கறேன்ட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? இந்த பாரு, நான் சரி பண்றேன். இல்ல நீ சரி பண்ண வேண்டாம். நான் எங்க பேசி என்ன முடிவை கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன். நீ வை. இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான். ஒரே இந்த ஆடியோ வெளியான சிறிது நேரத்திலேயே இடும்பாவனம் கார்த்தியின் காதலி இடும்பாவனம் கார்த்திக்கும் எனக்குமான தனிப்பட்ட உரையாடல்களையும் தனிப்பட்ட புகைப்படங்களையும் எங்களது ஒப்புதல் இல்லாத அலைபேசியிலிருந்து எடுத்து நான் இடும்பாவனம் கார்த்திகை குற்றம் சாட்டுவது போலவும் அவர் என்னை ஏமாற்றியது போலவும் சமூக வலைதளங்களில் பரப்பும் திருச்சி சூர்யா சிவா என்பவரின் செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களது இழிவான அரசியலுக்கு என்னையும் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையையும் பகடைக்காயாக ஆக்க வேண்டாம். நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த இந்த குறுக்கு வழியை நாடாதீர்கள். தனிப்பட்ட புகைப்படங்களையும் உரையாடல்களையும் பொதுவெளியில் வெளியிட்ட திருச்சி சூர்யா சிவா மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையில் புகார் அளிக்க இருக்கிறேன் என்று காதல் பிரச்சினைக்கு தற்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.